திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து சர்ச்சை அரங்கேறி வருகிறது. இதனால் திருப்பரங்குன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலையின் மீது அமைந்துள்ள கள்ளத்தி மரத்தை பார்வையிட சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உட்பட 12 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தொடர்பாக சில காலமாகவே சர்ச்சை இருந்து வருகிறது. இந்த கோயிலில் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றப்படும். வழக்கமாக இந்த தீபம் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே ஏற்றப்படும் நிலையில் இந்த முறை தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். இருப்பினும் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்படுவதாக ஹைகோர்ட் மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி அடுத்தடுத்து பதற்றம் இருப்பதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்றைய தினம் மாலை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தார். அவருடன் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கம், மாவட்ட பார்வையாளர் ராஜரத்தினம் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். வழிபாட்டை முடித்த பிறகு கள்ளத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தால் கட்டப்பட்ட கொடி அகற்றப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும் என ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறார். இருப்பினும் போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஹெச் ராஜா போலீசாருடன் வாக்குவாதம் நடத்தினார். இருப்பினும் போலீஸ் அங்கு அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். இருப்பினும் போலீஸ் தடையை மீறி ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கள்ளத்தி மர பகுதிக்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக மலை அடிவார அழைத்து வந்தனர். தடையை மீறி கள்ளத்தி மரப்பகுதிக்கு சென்றதால் ஹெச் ராஜா உள்ளிட்ட 12 பேரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தை மாத கார்த்திகை நட்சத்திரத்திற்குள் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றவில்லை என்றால் இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சனையாக மாறும். திமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று ஹெச் ராஜா தனது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். ஹெச் ராஜா உள்ளிட்டோரை கைது செய்த நிலையில் அவர்கள் நள்ளிரவுக்கு மேல் விடுவிக்கப்பட்டனர். 1923 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக தீர்ப்பளித்தது. அந்த வழக்கு நமக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வழக்கு இல்லை. இந்த மலையின் மீது இருக்கின்ற அன்யூஸ்டு லேண்ட், உபயோகத்தில் இல்லாத நிலம் அரசுக்கு சொந்தமானது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் உரிமை கொண்டாடியது. அதற்கு எதிராக கோவில் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்து அது வழக்கு தொடரப்பட்டது 1920. அப்போ அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு 23 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தி சபார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அது என்னன்னு சொன்னா, இந்த கிரிவல பாதைக்கு உள் இருக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டா இந்த மலைக்குள்ள இருக்கிற எல்லா இடமுமே கோவிலுக்கு சொந்தம். அதுல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 1923 ஆகஸ்ட் 25 ஜட்ஜ்மெண்ட்ல தர்கான்னு கூட சொல்லலை. இதுல இன்னும் பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை அதனுடைய கையேட்டுல சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதியில் இருக்குன்னு அரசாங்க ஆவணம் சொல்கிறது.
அதனால தானோ என்னவோ நீதிமன்றம் தர்காங்கிற பேர் உபயோகப்படுத்தலை, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன்ஸ்னு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிரிவல பாதைக்கு உள் இருக்கின்ற இடம் அனைத்தும் அப்படின்னு சொன்னா அந்த 33 சென்ட் தவிர, தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முஹம்மடன்ஸ், அது எவ்வளவு, 33 சென்ட். அது தவிர மீதி இடம் அனைத்தும் கோவிலுக்கு சொந்தமானதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை இந்துக்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் அவங்க இதை சிக்கந்தர் மலைங்கிறாங்க, அறநிலைத்துறையின் அபிடவிட்ல இது சிக்கந்தர் மலைன்னு. அதனால இந்துக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கின்ற, பராதீனப்படுத்துகின்ற ஒரு ஹிந்து விரோத நிர்வாகம் தமிழகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனால் உயர் நீதிமன்றம் அதுல முதல்ல சிங்கிள் ஜட்ஜ் மரியாதைக்குரிய திரு GR சாமிநாதன் அவர்கள் தெளிவா தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கு எதிராக அப்பீலுக்கு போனாங்க மாநில அரசு. டிவிஷன் பெஞ்சும் திரு GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறோம்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பேசும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கிடையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். நான் இங்க கந்தூரிக்கு சந்தனக்கூடுக்கு கொடிமரம் கொண்டு போற அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் 17 பேரை மாவட்ட காவல்துறை கைது செய்து வைத்திருந்தது. திருநகர்ல அவங்கள பார்க்க போனப்பவே டிசி அவர்கள் தான் நான் சொன்னேன், கள்ளத்தி மரம்ங்கிறது நம்ம கோவிலுடைய ஸ்தல விருட்சம், அதுல எப்படி பிறை கொடி ஏற்ற முடியும்? ஏன்னா அந்த 33 சென்ட் தவிர, அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு, அன்றைய நிலையிலேயே ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் பல கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு இந்துக்களுடைய கோவிலின் நிலத்தை, அதன் சொத்துக்களை காப்பாற்ற அறநிலைத்துறை தவறிவிட்டது. நீங்கள் முதல்ல டிசம்பர் 1 இங்கே தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றணும்னு கொடுக்கும் பொழுது கணம் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார், அதை நாம் மறக்கக்கூடாது. இது ஏதோ வெறும் தீபம் ஏற்றுற பிரச்சனை இல்லை, ஹிந்து கோவிலுடைய இடத்தின் உரிமைக்கான பிரச்சனை. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு, ஸ்தலவிருட்சத்தை ஆக்கிரமிக்கலாம், அங்கே அவங்க கொடியேற்றலாம். இன்னமும் நமக்கு சில அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸு இன்னும் நிறைய புணம்பு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்போ முழு இதுவும் அந்த 33 சென்ட் தவிர ஹிந்துக்களுக்கு தான் சொந்தம்னா, அப்போ அங்கே புணம்போதைக்கு எப்படி இந்த அரசாங்கம் அனுமதித்தது? அதே மாதிரி தமிழக அரசு அனுமதிக்காமலா ஸ்தல விருட்சத்தில் அவர்கள் கொடியேற்றியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு கோவிலுடைய சொத்துக்களை நாம் இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நான் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கே போகணும்னு திட்டமிட்டு தான் வந்தேன். ஆனால் காவல்துறை போட்ட பல்வேறு முட்டுக்கட்டுகளின் காரணமாக காலதாமதமாயிடுச்சு. ஆனால் இதுக்கு அந்த கள்ளத்தி மரத்தில் பிறை கொடி ஏற்றி இருப்பதை, அது இன்னமும் இறக்கப்படாததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதனால் மாநில அரசு, ஏன்னா 2 நாள் முன்னாடி கணம் நீதிபதி அவர்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க, அது யாரோட இடம்? அப்போ அறநிலைத்துறை நல்ல வேளை அது எங்களோடது தான், அதாவது அறநிலைத்துறையோடது, அந்த கோவிலோடது. ஏன்னா உங்களுக்கு ஹிந்து கடவுள்கள் மட்டுமே சட்டப்படி லீகல் என்டைட்டி. அவங்க எப்படி மைனர் சைல்டு, அதுக்கு அப்பா அம்மா நேச்சுரல் கார்டியன்.
அந்த மாதிரி இதுக்கு அறநிலைத்துறை கார்டியன் தான். ஆனால் இடத்துக்கு ஓனர் யாரு? சுப்பிரமணிய சுவாமி. ஆகவே அவரோட இடத்துல அத்துமீறி ஆக்கிரமித்து பிறை கொடி ஏற்றி இருப்பதை நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் ஆட்சேபித்தும் இன்னமும் நீக்கப்படாது வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்து விரோத செயல். ஆகவே உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். Subscribe to One India and never miss an update.